ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் ஆட்டுக்கால் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஆட்டுக்காலை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி இதை குக்கரில் சேர்த்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகு, ஜீரகம், சோம்பு, தனியாத்தூள். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இங்கே அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 2 மினிட்ஸ் கிட்ட வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வெங்காயம்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இங்கே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுக்காலையும் சேர்த்துடலாம். இப்போது எல்லாத்தையும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வானப்பறவை வாழ நினைத்தார், வாசல் திறக்கும் வேடந்தாங்கள். கானப்பறவை பாட நினைத்தால் கையில் விழுந்த பருவ பாடல். மஞ்சள் மணக்கும் என் நெற்றி வைத்த பொட்டுக்கொரு அர்த்தம் இருக்கும். உன்னாலே மெல்ல சிரிக்கும் உன் முத்துநகை ரத்தினத்தை அள்ளி தெளிக்கும். முன்னாலே மெய்யானது உயிர் மெய்யாகவே தடையேது. நீ பாதி நான் பாதி கண்ணி, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணி. நீ இல்லையே இனி நான் இல்லையே, உயிர் நீயே. இப்போ இந்த மாதிரி நல்லா மசாலாவோட ஆட்டுக்காலை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டு நம்ம இதில் மிளகு ஜீரகத்தை வறுத்து பவுட்ரு பண்ணி சேர்க்க போகிறோம். அதுக்கு பேன் அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் மிளகு, ஜீரகம், சோம்பு இது மூணுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்து பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சதை மிளகு, ஜீரகம், சோம்பை லாஸ்ட்டாக நம்ம இந்த ஆட்டுக்கால் ஃப்ரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ஆட்டுக்கால் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். ஆட்டுக்கால் பெப்பர் ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.